ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரந்தாமன் எழுதிய நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாகத்தை பார்த்துடணும். அதாவது குரூப் 2A வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ரிப்பீட்டட் ஆகிடுச்சு அப்படின்ற காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கை ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட நம்ம இந்த இனிஷியேட்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட ரெண்டாவது பாகத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாகத்தில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பெயர் வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா அளவு பெயர், சுட்டு பெயர், வினாப்பெயர், முன்னாடி இருக்கிற ஆகு பெயர், தொகுதி பெயர் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போது தன்மை பெயர் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? தன்மை பெயர் என்னென்னா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேசுபவரை குறிப்பது தன்மை பெயர். ஓகேவா? இப்போ நான் பேசுனா என்ன குறிக்கும், யார் பேசுகிறாங்களோ அந்த பேசுபவரை குறிக்கும் பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா தன்மை பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருமையில் வந்தால் யான், நான் அப்படின்னும், பன்மையில் வந்தால் பார்த்திங்கன்னா யாம், நாங்கள், யாங்கள், நாங்கள் அப்படின்னு வந்து வருது. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக முன்னிலை பெயர் அப்படின்னா யார் பேசுகிறாங்களோ பேசுகிறவங்களுக்கு முன்னாடி இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னிலை பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒருத்தராகவும் இருக்கலாம், இல்லை ஒன்றுக்கு மேற்பட்டவங்களாகவும் இருக்கலாம். ஓகேவா? இதில் வந்து ஒருமையில் இருந்தால் நீ அப்படின்னும், பன்மையில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நீர், நீவிர், நீர், நீங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். அப்புறம் எல்லீர் அப்படின்னும் சொல்லலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து படற்கை பெயர். படற்கை பெயர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேசுபவரும் இல்லாமல் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறோம் இல்லாமல் மூன்றாவது ஆளை குறிக்கிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் மூன்றாவதாக ஒரு ஆளை குறிக்கிறது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா படற்கை பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மனிதன், கண்ணன், வீடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருமை பெயர், ஒருத்தரை குறிக்கிறதுனால உரிமை பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனிதர், வீடுகள், நாய்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா படற்கை பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொது பெயர். தான், தாம், எல்லாம் என்னும் இம்மூன்று பெயர்களும் உயர்திணை அக்ரிணை என்னும் இரு திணைகளுக்கும் பொதுவாய் வருவனவாகும். அதனால் இவற்றை திணை பொது பெயர் என்பர். இவை தன்மை, முன்னிலை, படற்கை ஆகிய மூவிடங்களுக்கும் வந்து இடப்பொது பெயராகவும் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தானு, தாமு, எல்லாம் அப்படின்ற இம்மூன்று வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா அக்ரிணை பெயர்களுக்கும் வரும், உயர்திணை பெயர்களுக்கும் வரும், இரு திணைக்கும் பொதுவாக வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் இவை திணை பொது பெயர் அப்படின்னு வந்து இதை குறிப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ரிணிக்கு வரும், உயர்திணைக்கு வரும், தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்ற இடத்துக்கும் பொதுவாகவும் இப்பெயர் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இடப்பொது பெயராக வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா உயர்திணையில் ராமன் தான், சீதை தான், அவர்கள் தாம், அவர்கள் எல்லாம், நாய் தான், அதுதான், அடுத்து அவைகள் தாம், அவைகள் எல்லாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒருமை பன்மையும் சேர்த்து உயர்திணை அக்ரிணிக்கு தனித்தனியான எடுத்துக்காட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இட பொது பெயர். யாம் எல்லாம் தன்மை பன்மை அப்படின்னும், நீங்கள் எல்லாம் அப்படின்னா முன்னிலை பன்மை அப்படின்றதையும், அவர்கள் எல்லாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா படற்கை பன்மை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் நாங்கள் தான், நீங்கள் தான், அவர்கள் தான் என்றும் எழுதுவது இலக்கணப்படி தவறு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாம் என்பது முழு பொருளையும் கொடுக்கும், உடம்பெல்லாம் வலிக்கிறது அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது எல்லாம் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே குறிக்கும், அதாவது அந்த டோட்டல் குவான்டிட்டியுமே குறிக்கும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அதை குறிக்கிறது தப்பு அப்படின்னு வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெயரில் கவனிக்க வேண்டுவன. பெயரில் கவனிக்க வேண்டுவன திணை, பால், எண், இடம் மற்றும் வேற்றுமை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா திணை என்பது வகுப்பு, அது உயர்திணை என்றும் அக்ரிணை என்றும் இரு வகைப்படும். உயிருள்ளவற்றுள் மனிதர், தேவர் போன்ற பகுதியுள்ளவற்றை உயர்திணை பொருளாகவும், விலங்கு, மரம் போன்ற பகுத்தறிவற்ற உயிரினங்களையும், கல், மண் போன்ற உயிரற்ற பொருட்களையும் அக்ரிணை பொருட்களாகவும் கூறுவது தமிழ் இலக்கண மரபாகும். உயர்வு அல்லாத திணை அக்ரிணை அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேவா? அக்ரிணை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அல் குட்டல் திணை, மக்கள், தேவர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உயர்திணை அப்படின்னும், நாய், மரம், மலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அக்ரிணையாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அக்ரிணையாகவும் உயர்திணையாகவும்
கொள்ளத்தக்கவை. அதாவது ரெண்டுத்துக்கும் பொதுவாக சொல்ல வேண்டியது எது எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை, கடவுள். இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அக்னிக்கும் உயர்தனிக்கும் ரெண்டுத்துக்கும் பொதுவான வார்த்தையாக சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சந்திரன், சூரியன். இதுவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அக்னிக்கும் உயர்தனிக்கும் பொதுவாக கொள்ளத்தக்கவை அல்லாதது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ குழந்தை, கடவுள், சந்திரன் இது மூணுத்தையும் கொடுத்துட்டு வேறு எதனா வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த ஆட் ஒன் நாட்டை ஆப்ஷனாக எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தையையும் கடவுளையும் உயர்தனையாகவும் அக்னியாகவும் கூறுவது மரபு. ஓகேவா? இந்த குழந்தையையும் கடவுளையும் உயர்தனையாகவும் சொல்லலாமா, அக்னியாகவும் சொல்லலாம். இது வந்து மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. இக்காலத்தில் ஞாயிறு தோன்றியது என்றும் மதி மறைந்தது என்றும் எழுதுவது வழக்கமாகிவிட்டது. அதாவது உயிர் போகிறது, உடம்பு நோகிறது. உயிர், உடம்பு இவை ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா அக்னி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால். பால் என்பது பகுப்பு அல்லது பிரிவு எனப்படும். அஃது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என 5 வகைப்படும். முதல் மூன்றும் அதாவது ஆண்பால், பெண்பால், பலர்பால் இது மூன்றும் உயர்திணைக்குரியதாகவும் மற்றவை இரண்டும் அக்னிக்குரியது. அதாவது ஒன்றன்பால், பலவின்பால் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அக்னிக்குரியதாகவும் சொல்கிறாங்க. உயர்திணை பால்கள் 3 அது எது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் இல்லையா? அதுக்கான எடுத்துக்காட்ட சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆண் பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமன், மாமன், அண்ணனை எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. பெண் பாலுக்கு வந்து சீதை, மாமி, தமக்கை, அவள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பலர்பால் மாந்தர், மக்கள், பலர், அவர். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாந்தர், மக்கள் ஆகிய இவற்றுக்கு ஒருமை இல்லை. மாந்தர்கள், மக்கள், பலர்கள் என்று எழுதுவது தவறு. அதாவது மாந்தர் அப்படின்றதே பன்மையில் தான் வரும், மக்கள் அப்படின்றதோ பன்மையில் தான் வரும். அதுக்கு தனியாக கல்விகுதி போட்டு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எழுதுனா அது தவறு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்ரி பால்கள் 2 ஒன்றன் பால், பலவின் பால். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து மாடு, கிளை அது, மாடுகள், கிளைகள் அவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆண்பால் விகுதிகள் உயர்திணையுள் ஆண்பாலை குறிப்பதற்கு பெரும்பாலும் அண், ஆண், மான், இன் விகுதிகளை பயன்படுத்துகிறாங்க. கீழே எடுத்துக்காட்டு அண்ணா பொருளன், ஆண்ணா நாட்டன், மான்னா கோமான், இன்னுனா பிறன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பெண்பால் விகுதிகள். பெண்பால் பெரும்பாலும் அப்படியே அங்கே இன்னும் எடுத்துகிட்டு இங்கே இல்லு போட்டிங்கன்னா அப்படியே வந்துடும். ஓகேவா? ஆள், அல், இல்லு, இ என்னும் விகுதிகளை கொண்டு முடியும். எடுத்துக்காட்டு கொடுத்துருங்க. ஆள்னா நல்லவள், ஆண்னா அடி. ஆள்னா அடியால். இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, இங்கே இல்லு வந்திருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆள்னா அடியால், ஈனா குள்ளி, இல் அப்படின்னா பிறல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருவன் அப்படின்ற ஆண்பாலுக்கு ஒருத்தி அப்படின்ற பெண்பால் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். ஒருவன் என்பதற்கு ஒருவல் என்பது பெரும் தவறு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒருத்தி என்பதே பெண்பால், இது தான் மரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வாறு உயர்ந்தோர் செப்பினரோ அவ்வாறே செப்புதலே மரபு. பெருமாள் என்பது மட்டும் முருகனையும் திருமாலையும் குறிப்பதுண்டு. பெருமாள் பெருமையை ஆள்பவன் என்பது இங்கு பொருளாகும் என்பதறிய. மான் விகுதியிலுள்ள இல், இன் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக திரிந்தது எனலாம். ஆண்பால், பெண்பால் பெயர்கள். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு வந்து கொஷின் ஏரியா. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னால இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஏன்னா இதோட ஆண் பால் கொடுத்துட்டு பெண் பாலையோ இல்லை பெண் பாலை கொடுத்துட்டு ஆண் பாலையோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேட்குறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவன், ஒருத்தி, நல்லவன், நல்லவள், தலைவன், தலைவி, தோழன், தோழி, கல்வன், கல்வி, பாங்கன், பாங்கி, சங்கரன், சங்கரி, பேரன், பெயர்த்தி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேத்தின்னு கொடுத்துருக்காங்க, பெயர்த்தி அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து பாணன், பாடினி, பாடினி, குறவன், குறத்தி, மறவன், மறத்தி, பார்ப்பனன், பார்ப்பனி, பண்டிதன், பண்டிதை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பண்டினி அப்படின்னு நம்ம போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடிகன், நடிகை, தேவன், தேவி, இல்லாளன், இல்லாளல், இல்லாள் அப்படின்னு போடணும். இல்லாள் அப்படின்னு போடணும். திருடன், திருடி, தமையன்,
தமக்கை. பெருமான் பெருமாட்டி. நம்பி நங்கை. மாணாக்கன் மாணாக்கி. மாணவன் மாணவ. சிறுவன் சிறுமி. சிறுக்கன் சிறுக்கி. ஆசிரியன் ஆசிரியை. செல்வன் செல்வி. திருவாளன் திருவாட்டி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பொருந்தலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உபாத்தியாயன் உபாத்தியாயினி, அதாவது ஆசிரியர் ஆசிரியை அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. திருநெறி செல்வன் திருநெறி செல்வி. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் நோயாளி குணசாலி நொண்டி ஊமை பாவி என்னும் சொற்கள் ஆண்பால் பெண்பால் இரண்டிற்கும் பொதுவானதாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொட்டையாக ஒரு நோயாளி அப்படின்னு கொடுத்தா அது ஆண்பாலையும் குறிக்காது பெண்பாலையும் குறிக்காது, ரெண்டுத்தையும் பொதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது ஆண்பாலாகவும் இருக்கலாம் இல்லை பெண்பாலாகவும் இருக்கலாம். அதே மாதிரி தான் குணசாலிக்கும் நொண்டிக்கும் ஊமைக்கும் பாவிக்கும் அப்படி தான். ஓகேவா. அடுத்து நோயாளி அவன் குணசாலி அவள், நோயாளி இவள் குணசாலி இவள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே கொடுத்துருக்க அந்த எக்ஸ்பென்ஷனாக இருக்கிற 5 வார்த்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்படியே ஆண்பால் பெண்பால் 2 பாலையுமே போட்டு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்பாலில் மட்டும் வரும் பெயர்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குரிசில் தோன்றல் விடலை நண்பன். இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஆண்பாலில் மட்டும் வரும் பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குரிசில் குடிச்சிட்டு ஆடுவான், தோன்றல் தோன்றல், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விடலை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நண்பன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நண்பன் அப்படின்னா பெண்பால், நண்பனுக்கு பெண்பால் நண்பி என்பது தவறு அப்படி. அப்போது நம்ம தளபதி வந்து பார்த்திங்கன்னா என்ன நண்பா என்ன நண்பின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இலக்கண முறைப்படி தவறு. நான் இலக்கணத்துக்காக மட்டும்தாங்க சொல்கிறேன், தளபதி தாக்கப்பட்டார்னு தயவு செஞ்சு கமெண்டில் போட்டுறாதீங்க. புலவனுக்கு பெண்பால் இல்லை, புலவி என்பது தவறு. அதாவது புலவன் அப்படின்னா பெண்பார் புலவர் அப்படின்னு தான் குறிப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்பாலில் மட்டும் வரும் பெயர்கள் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா தனியாக குறிப்பிட்டிருக்காங்க நமக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா செவிலி, அதாவது நர்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தையல் அடிக்கிற பொம்பளை, அப்புறம் மங்கை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மடந்தை. ஓகேவா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மங்கை மடந்தை இது ஈஸியாக, பெண்பால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆண்பால் தான் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். குரிசில் தோன்றல் விடலை நண்பன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செவிலி தையக்கரம்மா, அடுத்து மங்கை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மடந்தை அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இல்லாளுக்கு ஆண்பால் இல்லை என்பர். இல்லாளுக்கு ஆண்பால் இல்லை, இல்லாளன் என்பது ஆண்பால் ஆகும். விதவைக்கு ஆண்பால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. விதவை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆண்பாலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இல்லாளுக்கு ஆண்பால் இல்லை என்பர், இல்லாளன் என்பது ஆண்பால் ஆகும். இப்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இல்லாளு அப்படின்ற பெண்பாலுக்கு ஆண்பால் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்ட்டு இல்லாளன் அப்படின்ற ஒரு ஆண்பால் இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்கிறாங்க. ஓகேவா. அதே மாதிரி விதவை அப்படின்ற பெண்பால் அப்படி அதுக்கு ஆப்போசிட்டான ஆண்பால் கிடையாது அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயர்திணை பலர்பால். அரு ஆறு இரு வெறும் இரு, அடுத்து மார், அப்புறம் கல் ஆகிய விதிகள் பெற்றுள்ள பெயர்கள் உயர்திணை பலர்பார் பெயர்களாகும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோழியர் நங்கையர், ஆறுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேசத்தார் தென்னகத்தார், இருக்கு வந்து பார்த்திங்கன்னா மகள் இருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறர், மாருக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய்மார், கல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோக்கள், அதாவது அரசர்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. உயர்திணையில் பலர்பாலுக்கு அரு மார் விகுதிகள் வரும்போது அவற்றுடன் கல் விகுதிகள் சேர்ந்து ஏதுதல் உண்டு. அதாவது மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, தாய்மார் அப்படின்றதுக்கு தாய்மார்கள், கீழே கொடுத்துருங்க பாருங்கள் அவர்கள், அரசர்கள், தம்பிமார்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவர் அரசர் என்று எழுதும்போது இவற்றை மரியாதை பன்மைகளாக கருதலாம். ஆதலால் இவற்றுடன் அவர்கள் அரசர்கள் என்று கல்விகுதி சேர்த்தால் ஐயமின்றி அவை பன்மை என்று உணரலாம். பெயரில் கல்விகுதி சேர்க்கும்போது அப்பெயர்களுக்குரிய வினைமுற்றுக்களிலும் கல்விகுதி சேர்த்தல் வேண்டும். இதுதான் முக்கியம். நம்ம ஒரு சொற்றொடரில் வந்து பார்த்திங்கன்னா
பெயர்களில் கல்விகுதி சேர்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதோட இறுதி வினை முற்றுலையும் வந்து பார்த்திங்கன்னா நாம் கல்விகுதியை சேர்த்து தான் எழுதணும். அப்படி சேர்க்கலைன்னா அது தப்பாயிடும். அவர்கள் போனார்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் கல் வருதா, இங்கே போனார்கள் கல் வருது. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அரசர்கள் கூறினார்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் கல் வந்திருக்கு, எங்கேயும் கல் வந்து, இப்படி பெயரில் கல் வந்தால் அதே மாதிரி வினை முற்றிலையும் கல் வரணும் அப்படின்றத இங்கே வந்து சொல்ல வராங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மரியாதை பன்மை. நான் என் தாயார் சொற்படி நடக்கின்றேன். ஔவையார் நல்வழி இயற்றினார். குறிப்பு: ஔவையார் தன் நூலில் கூறியவாறு நடந்திருக்கிறார் என்று எழுதுவது தவறு. ஔவையார் தம் நூலில் கூறியவாறு நடந்திருக்கிறார் என்று எழுதுக. ஓகேவா. அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவர் என்னும் சொல் ஆண்பால் பெண்பால் இரண்டிற்கும் பொதுவானது. அங்கே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை, சூரியன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரணிக்கும் பார்க்கலாம், உயர்தனிக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரியே ஒருவர் என்னும் சொல் அது வந்து பார்த்திங்கன்னா ஆண்பாலுக்கும் பொருந்தும் பெண்பாலுக்கும் பொருந்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. இது ஒருமை பொருளை கொடுத்தாலும் பலர்பால் வினைமுற்றையே கொள்ளும். இது ஏன்னா அந்த வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உயர்வு கருதி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வர்ற வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வினைமுற்று வந்து பார்த்திங்கன்னா கல்வி விதி போட்டு தான் எழுதணும். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா என் நண்பன் வீட்டு பெண்களுள் ஒருவர் வேலை செய்கிறார். என் வீட்டு ஆண்களுள் ஒருவர் வேலை இல்லாமல் இருக்கிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றன்பால் பெயர்கள். அக்ரிணை ஒன்றன்பால் பெயர்கள் தூ விகுதி பெறும். ஓகேவா. அக்ரிணியில் வர ஒன்றன்பால் விகுதி அதாவது ஒருமை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிரிது, அது, எது, சிறியது, நல்லது அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா. இதே வந்து பார்த்திங்கன்னா பண்மையில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவை அப்படின்ற மாதிரி வரலாம். இது இருக்குது பார்த்தீங்களா கீழே. அதாவது பலவின்பால் பெயர்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா அக்ரிணி பலவின்பால் பெயர்களுக்கு ஆ, வை, கல் அப்படின்ற 3 விகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா கொண்டிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கு எடுத்துக்காட்டும் கீழே கொடுத்துருக்காங்க. ஆனா நல்லன பிற. வை அப்படின்னா நல்லவை அவை. கல் அப்படின்னா குதிரைகள், மரங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயர்திணைக்கும் அக்ரணிக்கும் பொதுவான பெயர்கள். உயர்திணைக்கும் அக்ரணிக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எது கொடுத்துருந்தாங்க, சூரியன், குழந்தை அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாய், தந்தை. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எது உயர்திணை எது அக்ரின்னு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் சொல்லிக் கொடுத்தே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தாய், தந்தை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொதுவானவங்க அப்படின்னு நம்ம வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. இத்தகைய பெயர்கள் விரைவு பெயர்கள் என்பர். அதாவது தாய், தந்தை ஆகிய இரு பெயர்களும் உயர்திணை அக்ரிணை இரண்டிலும் பயன்படுத்தப்படும். இத்தகைய பெயர்களை விரைவி பெயர்கள் என்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா உயர்திணை அக்ரிணை கீழே கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு: தந்தை இவன், தந்தை இந்த எருது, தாய் இவள், தாய் இந்த பசு அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா இந்த தந்தை தாய் அப்படின்ற வார்த்தை அக்ரிணிக்கும் பொருந்தும் உயர்திணைக்கும் பொருந்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால் பகா அக்ரிணை பெயர். ஒன்றன்பால் என்றும் பலவின்பால் என்றும் பகுக்க முடியாது வரும் அக்ரிணையே பால் பகா அக்ரிணை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றன்பாலா இல்லை பலவின்பாலா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பகுக்கவே முடியாது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பால் பகா அக்ரிணை பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. 1 தேங்காய் வாங்கினேன், 100 தேங்காய் வாங்கினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 தேங்காய் வாங்கினேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உரிமையாக எடுத்துக்கிறோம். 100 தேங்காய் வாங்கினேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பன்மையாக எடுத்துக்கிறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லான் மலர்பாதம் என் சிந்தையுள் நின்றனவே அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மலர்பாதம் நின்றனவே அப்படின்ற பன்மை விகுதியாக நம்ம கருதி வந்து பார்த்திங்கன்னா இதை பன்மை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஒருமையானும் சொல்ல முடியாது, பன்மையானும் நம்மளால் சொல்ல முடியாது. இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பால் பகா அக்ரிணை பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்காட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பின்னாடி வேறு எக்ஸாம்ஸில் இதை கேட்கலாம் அப்படின்னு வந்து தோணுது, அதனால் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்ரிணையில் ஆண்பால் பெண்பால். அக்ரிணையில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆண்பால் பெண்பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் தனித்தனியாக கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உயர்திணையில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்பாலுக்கு பெண்பாலுக்கு தனியாக இருக்குது. அவர்,
அவன் அவள் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையத்து கிடையாது, இருக்கிற கொஞ்சத்துக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வார்த்தைக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா களிறு அப்படின்னா ஆண் யானையும், பிடி அப்படின்னா பெண் யானை குறிக்குது, கலை அப்படின்னா பெண்மானியும் ஆண்மானையும், பிணை அப்படின்னா பெண்மானையும் குறிக்குது. கடுவன் மந்தி, குரங்கு வந்து பார்த்திங்கன்னா கடுவன் மந்தி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேவல் பேடை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது, ஒருமை பன்மை. ஓகேவா? ஒன்றை குறிப்பது ஒருமையும், ஒன்றுக்கு மேற்பட்ட குறிப்பது வந்து பார்த்திங்கன்னா பன்மை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பெண்பாலை குறிக்கும் சொல்லும் அக்ரணியில் ஒன்றன் பாலை குறிக்கும் சொல்லும் ஒருமை சொற்களாகும். ஓகேவா? உயர்தனில் பலரை குறிக்கும் சொல்லும் அக்ரணியில் பலவற்றை குறிக்கும் சொல்லும் வந்து பார்த்திங்கன்னா பன்மை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உயர்தனியில் ஒருமை பன்மை குறிக்கிறது வந்து ஒருமையை குறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருமை அப்படின்னும், அக்ரணியில் ஒருமை குறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருமை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா தங்கை, உயர்திணை பெண்பால் ஒருமை, அது நாய், அக்ரிணை ஒருமை, அவர்கள் அவர் அவர்கள் உயர்திணை பன்மை, அவை நாய்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதை போட்டு வச்சிடும் பார்த்தீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 2 2025 கேட்டிருக்க இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடம், பேசுவோர் இடத்தை குறிப்பது தன்மை அப்படின்னும், பேசுபவருக்கு முன்னால் இருக்கிற பெயரை குறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முன்னிலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறோம். ஓகேவா? தன்மையை வந்து பார்த்திங்கன்னா ஒருமை பன்மை அப்படின்னு பிரிக்கலாம், முன்னிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒருமை பன்மை அப்படின்னு பிரிக்கலாம். அதான் நீ, நீங்களே, யாம், யாங்கள் அப்படின்ற மாதிரி. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா படற்கை பெயர், படற்கையிலே வந்து பார்த்திங்கன்னா அவர் அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை ரெண்டுத்தையுமே சொல்லலாம். மூவிடங்களுக்கும் வரும் பொது பெயர்கள், இது கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓகே. தானு தாமு எல்லாம், இது வந்து பார்த்திங்கன்னா மூவிடங்களுக்கும் பொருந்தும். தான் தாம் எல்லாம் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா தன்மை முன்னிலை படற்கை அப்படின்ற மூவிடங்களுக்கும் பொருந்தும். ஓகேவா? இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு கொடுத்தாங்க பாருங்கள். தான் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான், தான், நீதான், அவன்தான். தாம் அப்படின்னா நாம் தாம், நீர்தாம், அவர்கள் தாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் எல்லாம், நீர் எல்லாம், அவர்கள் எல்லாம், நாங்கள் எல்லாம், நீங்கள் எல்லாம், அவர்கள் எல்லாம். ஒருமை பன்மையில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரிமையும் கொடுத்துருக்காங்க, பன்மையும் கொடுத்துருக்காங்க. தாமுக்கும் ஒருமையும் கொடுத்துருக்காங்க, பன்மையும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரிமையும் கொடுத்துருக்காங்க, பன்மையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். முழுமை, அதாவது எல்லாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கிற ஃபுல் குவான்டிட்டியும் குறிக்கும் அப்படின்னு சொன்ன பார்த்தியா, அதுதான். நாள் எல்லாம் வேலை செய்தேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளை ஃபுல்லாக குறிக்கும். உடம்பு எல்லாம் வலி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த உடம்பு ஃபுல்லாக அப்படியும் குறிக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்மை முன்னிலை படற்கை சொற்களை சேர்த்து எழுதும் போது படிக்கும் முறை, அதாவது பார்த்திங்கன்னா தன்மை முன்னிலை படற்கை. இப்போ நம்ம தன்மை மட்டும் வந்தால் அதுக்கு தன்மை இது கொடுப்போம், முன்னிலை வச்சு ஒருமையாக பன்மையாக. இப்போ தன்மையை மட்டும் இதுனா தன்மையில் ஒருமையாக பன்மையாக அப்படின்ற மாதிரி விடைமுற்று கொடுப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முன்னிலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒருமை பன்மை விடைமுற்று கொடுப்போம். ஆனால் இப்போ தன்மை பன்மை முன்னிலை இது மூணுத்தையும் சேர்த்து எழுதும்போது எப்படி எழுதுறோம் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு எடுத்துக்காட்டு பார்த்துக்கலாம். நானும் நீயும் செய்வோம், அடுத்து வந்து யானும் அவனும் செய்வோம், நானும் நீயும் அவனும் செய்வோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நாங்களும் நீங்களும் அவர்களும் செய்தோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலை படற்கை இடத்து சொற்கள் தன்மை சொல்லோடு இயைந்து வழி தன்மை பன்மை வினைமுற்றால் முடிதல் வேண்டும். ஓகேவா? அவனும் நீயும் செய்கிறீர்கள், நீங்களும் அவர்களும் செய்தீர்கள் அப்படின்றது. ஓகேவா? இதுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அந்தளவுக்கு பெரிய இம்பார்ட்டண்டாக எதுவும் இல்லை. வேற்றுமை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி புக்கில் படித்தது தான் இருக்கும். ஓகேவா? வேற்றுமை எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம். முதல் உறுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுப்பு இல்லை. அடுத்து வந்து ஐயாளுக்கு இன்னது கண் அப்படின்றது தான். இது வந்து பார்த்திங்கன்னா அதோட இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோட உறுப்புகள், வேற்றுமை உறுப்புகள். ஓகேவா? இது எல்லாமே வேற்றுமை உறுப்புகள். இதெல்லாம் நம்ம புக்கிலேயே பார்த்துட்ருப்போம். முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்று கூறுவர், இது திரிபில்லாத பெயர் சொல்லே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா
ஐம்பார் சொல்லுக்கும் உண்டு என்று கூறுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் வேற்றுமை, ரெண்டில் ஒன்று பார்த்துடணும் அப்படின்ற மாதிரியே ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் ஒன்று பார்க்கணும், ஒன்று அவன் மேலே போகணும், இல்லையா அவனை அழிச்சிடணும், இல்லையா அவங்ககிட்ட கந்தெல்லாம் நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி. நீத்தல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒத்தல், உடைமை. அது ஒன்று அவனை ஒழிச்சணும் அப்படின்ற மாதிரி, இல்லை அவனை கூட ஒத்து போயிடணும், இல்லையா அவன் உடைமையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டில் ஒன்று பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இரண்டாம் வேற்றுமை இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் வேற்றுமை, ஆள், ஆண், ஒடு, ஓடு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு அப்படின்ற சொல்லுறுப்பு கொண்டு இயங்கும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவி, கருத்தா, உடனேகிச்சு. இது மூணுத்துலேயுமே வரும். மூன்றாவது வேற்றுமை உருவு கருவி, கருத்தா, உடனேகிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம மேலே கொடுத்துருக்கும் பார்த்திங்கன்னா ஆள், ஆண் அப்படின்ற இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கருவி பொருளிலும் கருத்தா பொருளிலும் வரும். ஒடு, ஓடு அப்படின்ற ரெண்டு உறுப்பும் வந்து பார்த்திங்கன்னா உடனேகிச்சு பொருள்களில் வரும். ஓகேவா? எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கருவி பொருள் அப்படின்னா இங்கே வாள், கத்தி இருக்குது பார்த்தியா, கத்தி, வாளால் வெட்டினான், வாளான் வெட்டினான், வாள் கொண்டு வெட்டினான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கருவி பொருள் அக்னியாக அமைவது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒடு, இது அரசனால் ஆகிய கோவில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திணை அமைவது கருத்தா பொருள், கருத்தா பொருள். உயர்திணையால் அமைவது கருத்தா பொருள். இது இருக்குது பார்த்திங்களா, கருத்தா பொருள், திணையால் அமைவும் பொருள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது கருவி பொருளும் கருத்தா பொருளும் வந்து பார்த்திங்கன்னா எது வரும் நம்மளுக்கு, ஆள், ஆண் அப்படின்ற ரெண்டுமே வரும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது ரெண்டு தான் அது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒடு, ஓடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியரோடு மாணக்கன் வந்தான், தந்தையோடு மகன் வந்தான், உடனிகழ்ச்சி பொருளாக வரும் அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. தொல்காப்பியர் ஒடு உருபை மட்டும் கூறியுள்ளார். பிற்காலத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓடு என்னும் உருபை சேர்த்துள்ளனர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதோட பெருசாக அதில் எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா நான்காம் வேற்றுமை உருவு ஆக, பொருட்டு, நிமித்தம். ஓகேவா? ஆக, பொருட்டு, நிமித்தம். இப்போ மூன்றாக கொண்டு, நான்காவதாக ஆக, பொருட்டு, நிமித்தம். அப்படி மூன்றாம் உறுப்புக்கு கொண்டு அப்படின்றத மட்டும் வச்சு நான்காம் வேற்றுமைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக, பொருட்டு, நிமித்தம் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா 4 சொல்லுறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை உறுப்பு அப்படின்னு வந்து பார்த்தா அது கு. இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஆக, பொருட்டு, நிமித்தம் அப்படின்ற சொல்லுறுப்புகள் வந்திருக்கு. ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, ஆக, பொருட்டு, மறுபடியும் நிமித்தம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆக, பொருட்டு, நிமித்தம் இது 3 பொருள்லேயும் வரும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஞாபகம் வச்சுப்போம். இது எடுத்துக்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் வேற்றுமை, இதன் உறுப்புகள் இன், இல், இருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும் என்பவை. இவை ஐந்தாம் வேற்றுமைக்குரிய பொருள். எல்லை, எது, ஒப்பு, நீங்கள் ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சொல்லுறுப்புகளாக வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக 7ஆம் வேற்றுமையிலும் வரும், 5ஆம் வேற்றுமையிலும் வரும். அது இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமையும், காலப்பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமையும் குறிக்கும். 7ஆம் வேற்றுமை வந்து பார்த்திங்கன்னா இவரும் இடப்பொருளில் மட்டும்தான் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? எல்லை, எது, ஒப்பு, நீங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் வேற்றுமை உறுப்புக்கான சொல்லுறுப்புகளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பார்க்குறோம். அதுக்கான எடுத்துக்காட்டுகள் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வேற்றுமை அது, ஆது, ஆ, உடைய என்பவை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வேற்றுமை உறுப்புகளாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடைய என்னும் சொல்லுறுப்பு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடைய. 5ஆவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3ஆவதுக்கு கொண்டு, அது 4ஆவது வந்து பார்த்திங்கன்னா அதுவாதல், பொருட்டு, நிமித்தம் அப்படின்னு வந்துச்சா. 5ஆவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லை, எது, ஒப்பு, நீங்கள். 6ஆவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடைய அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சொல்லுறுப்பாக வந்திருக்கு. ஓகேவா? அதுக்கான 2 எடுத்துக்காட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எடுத்துக்காட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்காது. அதனால் இதை அதாவது அரசனது தோழன், குன்றவர் தமது செம்மல், நினது அடியாரோடு அல்லால் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எடுத்துக்காட்டுகள். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வேற்றுமை
ஏழாம் வேற்றுமை உருபுகள் கண், கால், கடை, இடை, முன், பின், கீழ், புறம், உள், இல், அகம், தலை, வாய், திசை, உழி, வழி, பால் முதலியனவாகும். ஓகேவா? இவ்வேற்றுமைக்குரிய ஒரே பொருள் இடப்பொருளாகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரே பொருளான இடப்பொருளை கொண்டு வரும் வேற்றுமை எது அப்படின்னு வந்து கேட்டு கீழே ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா? ஃபஸ்ட் வந்து பெட்டியில் அணிகலன் இருக்கிறது. இல் அப்படின்றது இடப்பொருளில் வந்திருக்குது. என் பால் வந்தான் அப்படின்னு வந்து பால் இடப்பொருளில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அப்படின்னு வந்து எடுத்துக்காட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள், ஐந்தாம் வேற்றுமை இல் உருபு ஒப்பு பொருளிலாவது ஏது பொருளிலாவது வரும். ஏழாம் வேற்றுமை இல் வந்து பார்த்திங்கன்னா இடப்பொருளில் மட்டுமே வரும். இந்த வேறுபாட்டை நன்கறிக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் வேற்றுமையில் இருக்குது. அதாவது இல் அப்படின்றது வந்து ஐந்தாம் வேற்றுமையிலே வரும், ஏழாம் வேற்றுமையிலே வரும். அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா இல் உருபு ஒப்பு பொருளாவது ஏது பொருளாவது வந்தால் அது ஐந்தாம் உருபு. இடப்பொருளில் மட்டும் வந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் உருபு, ஏழாம் வேற்றுமை உருபு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. எட்டாம் வேற்றுமை உருபு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருபு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா விழி வேற்றுமை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த விழி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகைப்படும். அண்மை விழி அப்படின்னும் சேய்மை விழி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அண்மை விழினா பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்றது, சேய்மை விழி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்றது. ஓகேவா? முதன்மை வேற்றுமை விழி வேற்றுமை. முதல் வேற்றுமை விழி வேற்றுமை. தம்பி தம்பி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா விழி வேற்றுமையில் வரும். அரசன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா விழி வேற்றுமையில் அரசு அப்படின்னு ஈறுகெடுதல் அப்படின்னு மூலமாக வரும். மகன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மகனே ஈற்றில் ஓர் எழுத்து மிகுதல் அப்படின்னு வந்து. ஓகேவா? அன்னை அப்படின்னா அன்னாய், ஈறு தெரிதல் அப்படின்னு வந்திருக்கு. மக்கள் அப்படின்னா மக்கால், ஈற்றயல் தெரிதல் அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து அண்மை விழியில் இயல்பும் ஈறுகெடுதலும், சேமை விழியில் ஈறு தெரிதல், ஈடுகெட்டு அயல் நேருதல் முதலியவையும் வருவதை காணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து தம்பி அப்பா ஐயா அண்மை விழி அப்படின்னும், தம்பி அப்பா ஐயாவே அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேமை விழி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வந்து விழிக்கப்படாத தொடர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னது விழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? எவன், எவள், எவர், எவர், யாவன், யாவல், யாவர். இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக கொஷினை கொடுத்துட்டு விழிக்கப்படாத பெயர்கள் அப்படி விழிக்கப்படாத பெயர்களை கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 ஆப்ஷனில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இதில் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். எவன், எவள், எவர், யாவன், யாவல், யாவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உயர்திலை வினா பெயர்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி விழிக்க முடியாது. எது, எவை, யாது, யாவை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவன், அவன், அவள், அவர், இவன், இவள், இவர் அப்படின்றது. ஓகேவா? அது, இது, அவை, இவை என்னும் அக்ரணி சூட்டு பெயர்கள் இவை எதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விழித்து சொல்ல முடியாது அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது அவனே, இவனே, எவனே, அதுவே, இதுவே, பிறனே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூப்பிட்றது தப்பு. இவனே அப்படின்னு கூப்பிட்றதே வந்து பார்த்திங்கன்னா இலக்கண பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா தப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? தான், தாம் என்னும் பொது பெயர்களும் மறையார், பிறன், பிறல், பிறர் முதலிய பெயர்களும் விழி ஏற்க மாட்டா அப்படின்னு வந்து ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க. அவளே இங்கே வா என்று சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவளே இங்கே வா, இவனே இங்கே வா அப்படின்னு நம்ம இவனே இங்கே வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவன் பேரை டக்குன்னு நம்ம மறந்து போச்சு. அதே இலக்கண பெயரில் இவனே இங்கே வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இலக்கண முறை பிரகாரம் தவறு அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை ஏற்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்லேயே தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. நான், யாம் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை உருபு ஏற்கும்போது என்ன ஆகுது? நாம், யாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீ, நீங்கள், நீர், நீவிர், நான், நாம், தாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்லேயே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அது, அதனை, அதனால், எதை தான் அதுன்றது வேற்றுமை உருபு என்ன ஆகுது? இது என்ற போது வேற்றுமை உருபு என்ன ஆகுது? எது வேற்றுமை உருபு ஏற்கும்போது என்ன ஆகுது? அவை, இவை, எவை, பிற, மற்றவை, எல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை உருபு ஏற்கும்போது எப்படி
வேறுபடுது அப்படின்றது நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை இங்கே பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வினையியல் அப்படின்ற டாபிக். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா வினைச்சொல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வினையை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? முழு இன்றியமையாத உறுப்பு வினைச்சொல்லாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வினைச்சொல் தெரியும்படியாகுவதும் குறிப்பாகுவது காலத்தை காட்டும். இதனால் வினைச்சொல்லை பொதுவாக காலக்கிழவி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? இந்த காலக்கிழவி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் டைம் வேர்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஜெர்மன் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா டைம் வேர்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். வினைச்சொல் வேற்றுமையை ஏற்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வினைச்சொல் தெரிநிலை என்றும் குறிப்பு என்றும் இருவகைப்படும். பகுதி வினைச்சொல்லாக இருந்தால் பார்த்திங்கன்னா பகுதி ஒரு வினைச்சொல்லாக இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா தெரிநிலையாகவும், அதே பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயர் சொல்லாக இருந்தால் பகுதி வந்து பார்த்திங்கன்னா பெயர் சொல்லாக இருந்தால் குறிப்பு வினைமுற்று என்றும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓடினான் என்பதில் வந்து பார்த்திங்கன்னா ஓடி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினை அப்படின்றது, ஓடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினை. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவன் நல்லவன் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா நல்லன் என்பது வந்து பார்த்திங்கன்னா நன்மை என்னும் பண்பு சொல்லடியாக பிறந்திருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு வினைமுற்று அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? இப்போது தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு வினையை பகுதியாக கொண்டு வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா தெரிநிலை வினைமுற்று அப்படின்னும், அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயரை வந்து பார்த்திங்கன்னா பகுதியாக கொண்டு இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு வினைமுற்று அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாம் சொல்லலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா முத்தம்மாளோ மதுரையால் என்பது குறிப்பு வினைமுற்று. இவன் இரட்டை மண்டையன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மண்டையன் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பு வினைமுற்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ சொன்னது உண்டு, செய்தது வேறு, முடிவில் நடந்தது ஒன்றும் இல்லை. இங்கு வந்துள்ள உண்டு வேறு இல்லை ஆகிய இம்மூன்றும் குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இம்மை என்னும் பண்பின் அடியாக இல்லை அப்படின்ற எழுத்து வந்திருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்பு பெயரின் அடிப்படையால் வந்து பார்த்திங்கன்னா அது குறிப்பு வினைமுற்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேற்றுமை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை என்னும் பண்படியாக பிறந்தது வேறு என்னும் சொல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்பதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயர் சொல். அப்படி பெயர் சொல்லை கொண்டு வந்தால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது குறிப்பு வினைமுற்றாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு மேலேயே ரூல்ஸை படித்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உண்மை என்னும் பண்படியாக பிறந்தது உண்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உண்டு என்பது ஒரு குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வேறு இல்லை உண்டு இந்த மூன்றும் வந்து பார்த்திங்கன்னா வினைமுற்றுக்களும் ஐம்பாலுக்கும் மூவிடங்களுக்கும் பொதுவாகவும் வரும். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா மூன்று வினைமுற்றுக்களும் வந்து பார்த்திங்கன்னா என்னது குறிப்பு வினைமுற்றுக்கள். அது மட்டும் இல்லாமல் இது ஐம்பாலுக்கும் மூன்று இடத்திற்கும் பொதுவான வினைமுற்றுக்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் ஆகிற கொஸ்டின். ஐம்பாலுக்கும் மூவிடங்களுக்கும் பொதுவான சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினுக்கு முன்னாடி கேட்டிருக்கேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐம்பால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவன் வேறு அவள் வேறு, அதாவது ஐம்பாலுக்கும் வரும் அப்படின்னு சொன்னாங்களே பார்த்தீங்களா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அவன் வேறு அவள் வேறு அவர் வேறு அது வேறு அவை வேறு. அதே மாதிரியே மூவிடங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீ வேறு அப்படின்றத முன்னிலையாகவும், நீங்கள் வேறு அப்படின்னு முன்னிலை பன்மையாகவும், நான் வேறு அப்படின்றத முன்னிலை ஒருமையாகவும், நாங்கள் வேறு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா தன்மை பன்மையாகவும், நம்பி வேறு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஆள், அதாவது படற்கை ஒருமையாகவும், நங்கை அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா படற்கை பன்மையாகவும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேறு அப்படின்ற இடத்துல இந்த உண்டு இல்லையோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பொருத்தி பார்த்தாலும் பொருள் புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால் வேறு இல்லை உண்டு இது மூன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பாலுக்கும் மூவிடங்களுக்கும் பொதுவாக வரும் அப்படின்றத தான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது பார்த்திங்கன்னா சுருங்க சொன்னால் வெளிப்படையாக காலம் காட்டும் வினையை தெரிநிலை என்றும், குறிப்பாக காலம் காட்டுவதை குறிப்பு வினைமுற்று என்றும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் கண்டுபிடிச்சோம். அதாவது வெளிப்படையாக காலத்தை காட்டினா அது தெரிநிலை, குறிப்பான காலத்தை காட்டினா அது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு
குறிப்பு வினைமுற்று அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வினையின் வகை, வினைமுற்று. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வினைமுற்றில் 2 வகை இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மேலே பார்த்தோம். தெரிநிலை வினைமுற்று காலம் காட்டுகிறது, கருத்து முற்று பெற்று இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா காக்கை பறந்தது அப்படின்ற எடுத்துக்காட்டு வந்து இருக்கா. காக்கை பறந்தது என்பது தெரிநிலை வினைமுற்று. எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பகுதி வினைச்சொல். ஓகேவா. பறந்ததில் வந்து பார்த்திங்கன்னா பரு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வினைச்சொல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காக்கை கரியது அப்படின்ற எடுத்துக்காட்டை பார்க்கும்போது கரியது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்பு பெயர். கரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கருமை நிறத்தை குறிக்கிற ஒரு பண்பு பெயர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா காக்கை கரியது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பு வினைமுற்று அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா காலத்தை நேராக காட்டாமல் காலம் கருகியதாக இருக்கிறது என்று குறிப்பால் காலத்தை உணர்ந்ததாக சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெயரெச்சமும் வினையெச்சமும். பெயரெச்சம் அப்படின்னா ஒரு எச்ச வினை வந்து பார்த்திங்கன்னா பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். அதே ஒரு எச்ச வினை வினையை கொண்டு முடிந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா வினையச்சம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா உறங்கிய பையன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. பார்த்திங்கன்னா உறங்கிய அப்படின்ற எச்ச சொல் பையன் என்னும் பெயரை கொண்டு முடிந்ததால் இது வந்து பார்த்திங்கன்னா பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. படித்த பெண்ணு அதே மாதிரி தான். படித்த என்னும் எச்ச சொல் பெண்ணை கொண்டு முடிந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா படித்த அப்படின்றது வந்து இறந்த காலத்தை குறிக்கிறது. அதனால் இறந்த கால பெயரெச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஓடுகின்ற குதிரை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓடுகின்ற அப்படின்ற எச்ச சொல் குதிரை கொண்டு முடியுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஓடுகிற அப்படின்றத நிகழ்காலத்தை குறிக்குது அப்படின்றனால நிகழ்கால பெயரெச்சம் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு ஓடும் பையன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஓடும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எச்ச சொல் பையனை கொண்டு முடிந்திருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிகழ்காலத்தை குறிப்பிடுறதால இது நிகழ்கால பெயரெச்சம் அப்படின்னும் இதை சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறியாத பையன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது 2025 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2A எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆகிருந்துச்சு. ஓகேவா. அறியாத பையன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு போட்டு நாம் தப்பு பண்ணியிருப்போம். ஆனால் இது தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் கீ கொடுத்துருந்தாங்க. அதுக்கான விளக்கம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்கலாம். அறி அப்படின்ற வினைச்சொல் அடிப்படையாக நம்ம ஆல்ரெடி மேலேயே படிச்சிருந்தோம். வினைச்சொல் அடிப்படையாக வந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா தெரிநிலை வினைமுற்று அப்படின்னும், பெயர் சொல்லி அடிப்படையாக கொண்டு வந்தால் அந்த மாதிரி பண்பு நிறம் வடிவம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையாக கொண்டு வந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு வினைமுற்று அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம். அது பிரகாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே இங்கே ஒரு அறி அப்படின்ற வினைச்சொல் அடிப்படையால் வந்திருக்கு. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லாத பொருள், இல்லாத என்பது குறிப்பு பெயரெச்சம். இன்மை என்னும் பண்பை சொல்லுது. ஓகேவா. நம்ம ஆல்ரெடி மேலே படித்தோம். இல்லை உண்டு அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதை படித்தோம். இன்மை என்னும் பண்பு சொல் அடிப்படையாக பிறந்த பெயர் சொல் இது. பண்பு சொல் அப்படின்னாவோ ஒரு பெயர் சொல் தானே. அது அப்படின்ற ஒரு பெயர் சொல்லால் முடிந்தனால அது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறிந்த பையன். அறிந்த என்பது வந்து பார்த்திங்கன்னா உடன்பாட்டு பெயரெச்சம். அறியாத பையன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அறியா பையன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தா அப்படின்ற எழுத்து வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை பெயரெச்சம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும். இப்போது எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. ஆனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வல்லினம் மிகும். அதுக்காக தான் இதை வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துருக்கோம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்ச மின் வல்லெழுத்து மிகாது அறியாத குழந்தை எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் வல்லெழுத்து மிகும் அறியா சிறுவன் இல்லா பொருள் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எடுத்துக்காட்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து வினையெச்சம். ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓடி அப்படின்ற எச்ச சொல் விழுந்தது என்னும்
வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வினையெச்சம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? உறங்கி எழுந்தான், போய் பார்த்தான், காண வந்தான் என கூறினான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எடுத்துக்காட்டு. இங்குள்ள உறங்கி, காண, போய் என்னமோ பார்த்திங்கன்னா வினையெச்சங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? வினையெச்சம் மற்றொரு வினையெச்சத்தையும் பெயரெச்சத்தையும் வினை முற்றையும் துயிர் பெயரையும் வினையாளனு பெயரையும் தழுவும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தனியாக நின்று பொருள் தராது அப்படின்றத இங்கே தெளிவாக சொல்ல வராங்க. அப்படி புரியுதா? இங்கே பார்த்திங்கன்னா ஓடி வந்த தேடி நிற்கின்றான் அப்படின்னா இந்த ஓடி அப்படின்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா வந்த அப்படின்ற சொல்ல தழுவியும், இந்த வந்த அப்படின்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா தேடி அப்படின்ற சொல்ல தழுவியும், எச்ச சொல்ல தழுவியும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓடி அப்படின்றது ஒரு எச்ச சொல் தான், வந்தன்றது எச்ச சொல் தான், தேடின்றது எச்ச சொல் தான். ஆனால் இது இதை தழுவியும், இது இதையை தழுவியும், இது இந்த வினைமுற்றான நிற்கின்றான் அப்படின்றத தழுவி பொருளை உணர்த்துது. இதனால் இது வந்து பார்த்திங்கன்னா தனித்து இயங்காது அப்படின்றத இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அடுத்த எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓடி வந்த பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓடி வந்த பையன், இந்த ஓடி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்த அப்படின்றத தழுவியும், இந்த வந்த அப்படின்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா பையன் அப்படின்றத தழுவியும் பொருள் தருது. ஓகேவா? தெருவில் ஓடி விளையாடுதல். இங்கே பார்த்திங்கன்னா தெருவில் ஓடி அப்படின்ற வினையெச்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விளையாடுதல் அப்படின்ற தொழிற் பெயரை தழுவி நிற்குது. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா வழுக்கி விழுந்தவன் அப்படின்ற எழுந்து நின்றான் அப்படின்றது வழுக்கி அப்படின்ற வினைச்சொல் வந்து பார்த்திங்கன்னா விழுந்தவன் என்னும் வினையாளனும் பெயரை தழுவி நிற்கிறது. ஓகேவா? இந்த வழுக்கி அப்படின்ற வினையெச்சம் விழுந்தவன் அப்படின்ற வினையாளனும் பெயரை தழுவி நிற்கிறதால வந்து பார்த்திங்கன்னா இது தழுவி நிற்கிறதால இது தனியாக இயங்காது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டாக காட்டியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வினை எச்ச வகை. வினை எச்சத்தில் இறந்த கால வினையெச்சம், நிகழ்கால வினையெச்சம், எதிர்கால வினையெச்சம். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இறந்த கால வினையெச்சம் உ இ இ அப்படின்ற 3 வினை விகுதிகளை பெற்று வருமா. அடுத்து இந்த நிகழ்கால வினையெச்சம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆ என்னும் விகுதியை மட்டுமே பெற்று வரும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதிர்கால வினையெச்சம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன், ஆல், வான், பான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து ஒரு வாட்டி அந்த படித்தாலே அது நிகழ்காலமாக எதிர்காலமாக அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதோட வினை பகுதிகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கான தெளிவுக்காக தான் இதற்கான வினை பகுதிகளை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை வினையெச்சம். எதிர்மறை வினையெச்சம்னா பெருசாக ஒன்றும் இல்லை, தூ, மல், பேனும் விகுதியை பெற்று வருமா. ஓகேவா? ஒரு செயலை செய்கிற மாதிரி சொன்னால் அது வினையெச்சம். ஒரு எச்ச சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலை நடக்கிற மாதிரி சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா வினையெச்சம். அதே ஒரு எச்ச சொல்ல வந்து பார்த்திங்கன்னா வினையை நடக்காத மாதிரி சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை வினையெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா காணாது சென்றான் அப்படின்றது தான். ஓகேவா? இதே வந்து பார்த்திங்கன்னா கண்டு சென்றான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வினையெச்சமாக வந்திருக்கும். எப்படி வினையெச்சமாக வந்திருக்கும். இது எதிர்மறை வினையெச்சம் காணாது சென்றான் அப்படின்றதுனால. ஓகேவா? அதே மாதிரி தான் உண்ணாமல் போனான் அப்படின்றதும் உண்ணாமே கொடுத்தான் அப்படின்றதும் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விகுதிகளை காட்டுறதுக்காக தான் இந்த எடுத்துக்காட்டெலாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உண்ணாமல், உண்ணாமே அப்படின்றது, தூ, மல், மே அப்படின்றதுக்கு 3த்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து காட்டியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு வினையெச்சம். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் வினையை கொண்டு முடியும் எச்சம் குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? மெல்ல பேசினான், இனிதி பேசினாய். மெல்ல என்பது வந்து ஒரு குறிப்பு வினையெச்சம், இனிதி என்பதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. வினையெச்சங்கள் பயன்படும் விதங்கள். இவ்வினையெச்சங்கள் வினைமுற்றுக்கு முன் நடந்த நிகழ்ச்சிகளை காட்டுவதற்காகவும் ஒரு காலத்தில் நிகழ்வதை குறிப்பிடுவதற்காகவும் காரணம் காட்டுவதாயும் காரிய பொருட்கதாயும் நிபந்தனையை குறிப்பதாயும் வருகிறது. ஓகேவா? நடந்து சென்றான், சாப்பிட்டு போனான், எழுதி படித்தான், உறங்கி எழுந்து பல் விலக்கி சாப்பிட்டு சென்றான். இவ்வினையெச்சங்கள் வினைமுற்றுக்கு முன் நிகழ்வதை காட்டுகின்றன. இப்போ வினைமுற்று அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உறங்கி எழுந்து பல் துளைக்கி விட்டு சென்றான் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறத பொருள் கூறுது. அதனால் அப்படி சொல்கிறாங்க. இங்கே வினையெச்சங்கள் ஒரே காலத்தில் நடந்த நிகழ்வுகளுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா
மழை பெய்ய நெல் விளைந்தது. மழை பெய்ய நெல் விளைந்தது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரே காலத்து சாரி கதிரவன் வர காரிருள் மறைந்தது அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் நடந்ததுக்கான எடுத்துக்காட்டாக வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காரணம் மழை பெய்ய நெல் விளைந்தது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காரிய பொருளாக வர வினையச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல் விளைய மழை பெய்தது அப்படின்னு நெல் விளைய மழை பெய்தது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்தாவது பார்த்திங்கன்னா நிபந்தனையை காட்டுகின்ற வினையச்சமாக எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மழை பெய்யின் நெல் விளையும், வெயில் இருந்தால் ஆட்டம் உண்டு, வெற்றி பெற்றால் பரிசு பெறுவாய் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கண்டிஷன்ஸை சொல்லுது. கண்டிஷன் அப்படின்ற நிபந்தனையை சொல்கிற வினையச்சங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எது மழை பெய்யின் நெல் விளையும், வெயில் இருந்தால் ஆட்டம் உண்டு, வெற்றி பெற்றால் பரிசு பெறுவாய் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிபந்தனையை குறிக்குது. ஓகேப்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா முன்னிலைக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா அடுத்தவங்களை தான் நம்ம ஏவ முடியும், நம்மளே நம்ம ஏவிக்க முடியாது. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா முன்னிலையை மட்டும்தான் பேஸ் பண்ணி வரும். கட்டளை பொருளை தரும் வினைமுற்று சொல் ஏவல் வினை. கட்டளை பொருளை தரும் வினைமுற்று சொல் ஏவல் வினைமுற்று அப்படின்னும் இஃது உடன்பாட்டு ஏவல் வினைமுற்று எதிர்மறை ஏவல் வினைமுற்று என இரு வகைப்படும். செய் உடன்பாட்டு ஒருமை ஏவல் வினைமுற்று அப்படின்னும் செய்யாதே அப்படின்றது எதிர்மறை ஏவல் வினைமுற்று அப்படின்னும் செய்மின் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மின் வந்தாலே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்மைக்குரியது அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். உடன்பாட்டு பன்மை வினைமுற்று அப்படின்னும் செய்யன் மின் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை பன்மை வினைமுற்று அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்காட்டாக பார்த்துருக்கோம். வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று மரியாதையாய் கட்டளையிடவும் வாழ்த்தவும் சபிக்கவும் வேண்டிக் கொள்ளவும், அதாவது வாழ்த்துதல் வேண்டுதல் வைதல் அப்படின்றது மூலமாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா வேங்கல் வினைமுற்று. இருதிணை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. இருதிணை ஐம்பால் இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஓகேவா. இதுக்கான விகுதிகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கா யா அல் இயர் தல் இ உம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான விகுதிகள். ஓகேவா. அதுக்கான எடுத்துக்காட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதாவது வாழ்க நீ வாழிய, அல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மை செயல், இயர் நீ வாழியர், தல் போற்றி வாழி அப்படின்றதும், தல் அப்படின்றது மாசில நாதல் அப்படின்றதும், ஈ அப்படின்றது போற்றி வாழி அப்படின்றதும், ஏந்தருள வேண்டும் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா. வேங்கோல் வினைமுற்று இருதிணைக்கும் மூவிடத்துக்கும் பொதுவாய் வரும். வேங்கோல் வினைமுற்று இருதிணைக்கும் மூவிடத்துக்கும் பொதுவாய் வரும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலேயும் ஒரு முறை பார்த்துருக்கோம். இது இருதிணைக்கும் ஐம்பாலுக்கும் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும் அப்படின்றத மேலேயே தெளிவாக ஒரு வாட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முற்றெச்சம். அதாவது ஒரு வினைமுற்று முடிந்த சொல்லாக இருந்தாலும் அது எச்ச சொல்லை கொண்டு அடுத்த ஒரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா முற்றெச்சம். ரெண்டு வினைமுற்று மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் அதில் முதல்ல இருக்கிற வினைமுற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு எச்ச பொருளை தரும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா முற்றெச்சம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உண்டான் உறங்கினான். உண்டு உறங்கினான் என்பது பொருள். உண்டான் என்பது முற்று போல தோன்றினாலும் எச்சப்பொருள் தருதலினால் அது முற்றெச்சம் எனப்படுகிறது. ஆதலால் உண்டான் என்பது முற்றெச்சம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்வினையும் பிறவினையும். வினைச்சொற்கள் தன்வினை பிறவினை என இரு வகைப்படும். ஒருவன் தானாக செய்யும் செயலை தெரிவிப்பது தன்வினை. ஒரு தொழிலை செய்விப்பானது செயலை குறிப்பது பிறவினை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தன்வினைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவன் படித்தான். இதே பிறவினைக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தன் தம்பியை படிப்பித்தான் அப்படின்னு வரும். ஓகேவா. அடுத்தது பார்த்திங்கன்னா செய்வினையும் செயற்பாட்டு வினையும். செய்வினையாவது ஒரு பொருளின் தொழிலை உணர்த்தும் வினை சொல்லாகும். ராமன் ராவணனை கொன்றான். செயல்படு பொருளுக்கு முதன்மை தரும் வினையே செயற்பாட்டு வினை. அதாவது செயல்படு பொருளுக்கு தான் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செயற்பாட்டு வினையில் படு உன் அப்படின்ற துணைவினை சேர்ந்து வரும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ராமனால் ராவணன் கொல்லப்படு அப்படின்றது மறைஞ்சு வந்திருக்கு பட்டான் அப்படின்றதுல. ஓகே. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ராமனால் ராவணன் கொலையுண்டான் அப்படின்ற உன் அப்படின்ற
விகுதி வந்து பார்த்திங்கன்னா அதில் சேர்ந்து வருது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடன்பாட்டு வினையும் எதிர்மறை வினையும். அதான் ஒன்று செய்டானா உடன்பட்டு செஞ்சால் அது வந்து உடன்பட்டான், அது எதிராக சொன்னாங்கன்னா அது வந்து எதிர்வினை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? உடன்பாடு அப்படின்னா உண்பான், எதிர்வினை அப்படின்னா உண்ணான், கண்டான் அப்படின்றது உடன்பாடு அப்படின்னா கண்டிலன் அப்படின்றது எதிர்மறை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பருவ உறுப்பிலக்கணம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக சிலபஸில் கேட்கல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், ஒன்றன் பாலின் உடன்பாடு பலவின் பாலில் உடன்பாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓடியது, வண்டின்றது ஒருமை, ஓடியது ஒருமை, வண்டிகள் ஓடின, இந்த கல் இந்த ஓடின அப்படின்றது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேவல் ஒருமை, கூவிற்று அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா ஒருமையிலேயே முடியுது. சேவல்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பன்மை, கூவின அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்மை விகுதியிலே முடிஞ்சிருக்கு. வண்டிகள் வண்டி ஓடா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஓடாது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓடாது ஒருமை, ஓடாது அப்படின்றதும் ஒருமை. ஆனால் இதே பன்மையில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வண்டிகள் ஓடா. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வாரா, பன்மை, கல் வருது, அதாவது பலவின் பாலில் கல்விகுதி வந்தால் இங்கே வாரா ஓடா அப்படின்றது தான் முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றன் பாலில் எதிர்மறை வந்து பார்த்திங்கன்னா செய்தி வாராது அப்படின்ற மாதிரி முடியும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடைநிலைகள். இடைநிலை வந்து பார்த்திங்கன்னா 3 வகைப்படும். அது வந்து பார்த்திங்கன்னா இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலைகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? இறந்த காலமாவது தொழிலது முடிந்ததை சொல்லும், தொடங்க பெறாத நிலையை சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா நிகழ்காலம், எதிர்காலமாவது தொழில் பெறவாமை, இன்னும் நடக்கவே இல்லை அப்படின்றத எதிர்காலத்தை சொல்கிறது. ஓகேவா? அடுத்து வந்து இறந்த கால இடைநிலைகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இத்திட்டின் இ இன் அப்படின்றத இத்திட் இர் இன் இ அப்படின்றது. அதுக்கான எடுத்துக்காட்டம் வந்து பார்த்திங்கன்னா செய்தான் அப்படின்றதுக்கு இத்து அப்படின்னும், கண்டால் அப்படின்றதுக்கு இட்டு அப்படின்றதும் இறந்த கால இடைநிலையாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிகழ்கால இடைநிலைகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிருகின்று ஆனின்று, செய்கின்றான் கிரு, செய்கின்றார் அப்படின்னா கின்று, செய்யா நின்றார் அப்படின்னா ஆனின்று அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிகழ்கால இடைநிலைக்கான எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதிர்கால இடைநிலைகள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்பு இவ்வு இக்கு அது பார்த்திங்கன்னா நடப்பேன் அப்படின்றத இப்பு அப்படின்னும், செய்வேன் அப்படின்றத இவ் அப்படின்றதும், படுகம் அப்படின்றது இக் அப்படின்ற எதிர்கால இப்பு இவ் இக்கு எதிர்கால எடுத்துக்காட்டாக வருது. ஓகேவா? இதை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டீச்சர் ஷார்ட்கட்டில் ஒன்று சொல்லுவாங்க, உன்னை வந்து பார்த்திங்கன்னா திட்டுறேன், உன்னை நான் திட்டினேன், நீ இருகின்று நிற்கிற, நிகழ்காலத்தில் நிற்கிற, நான் உன்னை திட்டினேன், இதுக்கு முன்னாடி நான் உன்னை திட்டினேன், இறந்த காலத்தில் உன்னை நான் திட்டினேன், இத்திட்டின், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருகின்று நீ நிற்கிற, ஒன்று காரி துப்புறேன் அப்படின்னு வந்து ஷார்ட்கட்டாக சொன்னாங்க. இதை நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் தான் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாரியில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சாரி என்பது சந்திக்கும் இடைநிலைக்கும் வரும் அப்படின்றத மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். பெருசாக இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சந்தி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பகுதி அப்படின்றதுக்கும் இடைநிலையை சேர்க்கும் எழுத்தாகும். சந்தி என்பது பகுதிக்கும் இடைநிலையும் இடையில் வரதான் வந்து பார்த்திங்கன்னா சந்தி. ஓகேவா? அதே மாதிரியே இங்கே நான் மாற்றி சொன்னேன், சாரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடைப்பட்டதான் வந்து பார்த்திங்கன்னா சாரி அப்படின்னு சொல்லியிருக்கணும். மாற்றி சொல்லிட்டு இருந்தால் மன்னிச்சிடுங்க. அடுத்து வந்து சந்தி என்பது பகுதியையும் இடைநிலையையும் சேர்க்கும் எழுத்தாகும். ஓகேவா? அப்படின்றத தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு படித்தாலே தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடைச்சொல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெயர் வினையைப் போல பெரும்பாலும் தனித்து வராமல் அப்பெயர் வினைகளை சார்ந்து இடமாக கொண்டு வருவது இடைச்சொல். அதாவது தனித்து இயங்காது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது எச்ச சொல்ல மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட.
வேற்றுமை உறுப்புகள், விகுதிகள், இடைநிலைகள், சாரியைகள், ஓம உறுப்புகள், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் ஏ, ஓ, உம், மற்று, கொல், தான், வாளா, சும்மா, அந்தோ, ஐயோ, சீச்சி, அம்மா, முன், பின், ஆயினும், இனி, தோறும், தோறும் முதலியன இடைச்சொற்கள். இப்போ அடுத்துக்கான எடுத்துக்காட்டுகளும் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி நீங்கள் பாட்டுன்னு அப்படியே பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏகார இடைச்சொல். அதே எதுவுமே இல்லைங்க. இங்கே நே அப்படின்னு முடிஞ்சால் இல்லை ஏ அப்படின்ற இந்த ஏ உயிரெழுத்து ஏற்று அங்கே முடிஞ்சிருந்தா அது வந்து பார்த்தீங்கன்னா ஏகார இடைச்சொல் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கான எடுத்துக்காட்டு தான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகார இடைச்சொல். ஓகார இடைச்சொலுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒன்று. ஓகாரம் ஐயம் அப்படின்னா சந்தேகம். சந்தேக இடைச்சொல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உண்மை இடைச்சொல். அதாவது 30 மாணவர்களும் வந்திருக்கிறார்கள், நாயும் இச்சோற்றை தின்னாது அந்தையும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எடுத்துக்காட்டாக இப்போ பாருங்கள், குரங்கும் ஏற முடியாத மரம் அப்படின்னு பார்த்தா உயர்வு சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ணனும் தம்பியும் வந்தார்கள் அப்படின்றது வந்து எண்ணுமை எண்ணப்படுவதால் இது எண்ணுமையாகும். ஆங்கிலத்தில் இருக்கும் அண்டு என்பதற்கு இது சமமாகும். அதாவது ஆங்கிலத்தில் ஜாயினிங் வேர்டு அப்படின்ற எண்ணுக்கு அண்டுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சமம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா உரியல். உரிச்சொல் அதாவது ஒரு சிறப்பான சொல்ல மேலும் சிறப்புப்படுத்தி கூறுவது தான் வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? அதான் வந்து பார்த்திங்கன்னா சால பெரிது, உருப்பொருள், நனிப்பேதை, கடிமலர், எம் அம்பு கடிவிடுதும், கழி கண்ணோட்டம், கழி நெடிலிய விருதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கழி, கழி, எம், கடி, நனி, உரு, சாலை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொது இயல். வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்காவது உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வழங்கப்படுவது சொற்களின் முறையாகும். இவ்வழக்கானது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என இரு வகைப்படும். இயல்பு வழக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளுக்கு இயல்பாய் அமைந்த சொல்லால் அப்பொருளை கூறுவது இயல்பு வழக்கு. அந்த இயல்பு வழக்கே வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் உடையது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞாயிறு அப்படின்றது, இந்த இல்வாய், மினிறு, கோவில் அப்படின்றது. இதே இலக்கண போலி அப்படின்றது பார்த்திங்கன்னா இங்கே மேலே பார்த்த இல்வாயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாயில் அப்படின்னு பயன்படுத்தினா அது வந்து பார்த்திங்கன்னா இலக்கண போலி. அதே மாதிரி மினிறு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிமிரு அப்படின்னு பயன்படுத்தினா அது வந்து பார்த்திங்கன்னா இலக்கண போலி அப்படின்னும், கோவில் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கோயில் அப்படின்னு பயன்படுத்தினா அதுவும் இலக்கண போலி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மருவு. மருவுனா என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் தனி டாப்பிக்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பழைய பெயர் மருவி வந்திருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மருவு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? யார், ஆர், யாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆறு அப்படின்னு வந்துருக்கு. தஞ்சாவூர் அப்படின்ற பெயர் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை அப்படின்னு வந்திருக்கு. சோழ நாடு அப்படின்றது சோநாடு. பொழுது அப்படின்னா பொழுது, போது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அருமருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னப்பிள்ளை, அருமந்த பிள்ளை அப்படின்னு சொல்கிறோம். அருமருந்து அன்னப்பிள்ளை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அருமந்த பிள்ளை அப்படின்னு மறிவு வந்திருக்கு. ஓகேவா? அருமருந்து அன்னப்பிள்ளை, அருமந்த பிள்ளை அப்படின்னு வந்து வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தகுதி வழக்கு. தகுதி வழக்கு. தகுதி வழக்காவது ஒரு பொருளுக்கு இயல்பாய் அமைந்த சொல்லை ஏதேனும் ஒரு காரணம் பற்றி நீக்கி தகுதியான வேறொரு சொல்லால் அப்பொருளை கூறுவது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பொருளை ஒரு மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக அதுக்கான ஈடான இன்னொரு நல்ல வார்த்தையால் சொல்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா இடக்கரடக்கல், மங்களம், குழு உக்கிரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தகுதி வழக்கை 3ஆக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இடக்கரடக்கல். இடக்கரடக்கல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கால் கழுவி வந்தான் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மவ்வி. இப்போது மலம் கழுவி வந்தான் அப்படின்னு சொன்னால் ஒரு பொது இடத்துல அசிங்கமாக இருக்கும் அப்படின்றத கருதி கால் கழுவி வந்தான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டாக சொல்கிற வார்த்தை, அந்த மாதிரி குறிப்பிடுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தலைக்குறை கமலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஸ்கூல் புக்கில் இல்லை. இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மங்களம். ஒரு அமங்கலமான சொற்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஒரு மங்களமான சொல்லை பயன்படுத்துவது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மங்களம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுடுகாடுக்கு நன்காடு அப்படின்னும், கராடு அப்படின்றதுக்கு வெள்ளாடு, காராடு அப்படின்றத வெள்ளாடு அப்படின்னும் வழங்குவது மங்கள வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழுவுக்குறி. ஒரு குழுவிற்குள் இருப்பவர்களுக்கு மட்டும் புரியக்கூடிய சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா குழுவுக்குறி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வெள்ளை அப்படின்ட்டு 12 பைசா அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளை குதிரை அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வெள்ளை அப்படின்ட்டு தள்ளிப்போடு என்பர் வணிகர். தள்ளிப்போடு அப்படின்ற என்பர் வணிகர் வந்து பார்த்திங்கன்னா கல் குடித்திருப்பவனை ஒரு சிலர் வெள்ளை குதிரை மேல் இவர் ஏறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கல் குடிச்சிருக்கிறவனை வெள்ளை குதிரை மேலே ஏறிங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வெள்ளை அப்படின்றது வியாபாரிகளுக்குள்ளே கொஞ்சம் தள்ளி போடுப்பா, ஒரு 10 பைசா குறைய 12 பைசா குறை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொருள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ பால் வழுவமைதி அப்படின்னு என்ன வந்து பார்த்திங்கன்னா மரியாதையாலோ உயர்வினாலோ ஒரு பாலுக்கு வேறு பால் வருமானால் அதை தவறு என்று கருதாது ஒப்புக்கொள்வது பால் வழு அமைதி. அதாவது தந்தை வந்தான், ஆசிரியன் கூறினான், அவ்வை பாடினாள் என்று சொல்வது மரியாதையாகுமா? ஆகாது. ஆதலால் தந்தை வந்தார் என்றும் ஆசிரியர் கூறினார் என்றும் அவையார் பாடினார் என்றும் கூறுவோம். இப்படி ஒரு பாலுக்கு மற்றொரு பால் வருமாறு கூறுவதை பால் வழுவமைதி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறோம். நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க, அதே தான் ஞாபகப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மரபு. பெரியோர் எந்த சொல்லை எப்படி வழங்கினாரோ அந்த சொல்லை அப்படியே நாமும் வழங்குதல் மரபு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளின் இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் ஏரியா. ஓகேவா? இதிலேருந்து அப்படியே டைரெக்டாகவே கொஷின் வந்து பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலி குஞ்சு, கீரிப்பிள்ளை, பசுக்கன்று, பன்றிக்குட்டி, மான் கன்று, யானை கன்று, எருமை கன்று, அணில் பிள்ளை, கழுதைக்குட்டி, குதிரை குட்டி, நாய்க்குட்டி, புலிக்குட்டி, பூனைக்குட்டி, சிங்கக்குட்டி, ஆட்டுக்குட்டி. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விலங்கின் இருப்பிடமும் விலங்கின் மலமும், அதை பற்றின சாணியை பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து கோழி பண்ணை, ஆட்டு பட்டி, மாட்டு தொழுவம், குதிரை கொட்டில், யானை கூடம். ஓகேவா? மாட்டு சாணம், ஆட்டு பிழுக்கை, குதிரை லத்தி. குதிரை சாணியை வந்து பார்த்திங்கன்னா லத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யானையில் வந்து பார்த்திங்கன்னா யானையோட இது வந்து பார்த்திங்கன்னா லண்டம். இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருதும் எங்கேயும் படிச்சிருக்க மாட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பறவை. இது வந்து பார்த்திங்கன்னா எச்சம், காக்கா எச்சம் போட்டுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். இது நம்மளுக்கு வழக்கத்தில் இருக்குதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாவர உறுப்பு பெயர்கள். கேழ்வரகு தட்டை, சோளத்தட்டை, கம்பந்தட்டை, தாழை மடல், தென்னை ஓலை, வாழை இலை, வேப்பந்தழை, மூங்கில் இலை, முருங்கை கீரை, திணை தாள். ஓகேவா? ஈச்சமர ஓலை, பனை ஓலை, மா இலை, பலா இலை. அதே மாதிரி வெங்காயத்தாள், நெற்தாள், கமுகு கூந்தல். கமுகுனா பாக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காய்களின் இளநிலையை பற்றி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரை பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு. முருங்கை சரடுன்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரி பிஞ்சு, வாழை கச்சல், மா வடு, தென்னங்குரும்பை, பலா பிஞ்சு, பலா மூசு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செடி கொடி மரங்களின் தொகுப்பிடத்தை பற்றி சொல்ல போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சோலை, பூந்தோட்டம், வாழை தோட்டம், வெற்றிலை தோட்டம், தேயிலை தோட்டம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தோட்டப்பயிர்கள் அப்படின்னா தோட்டம் அப்படின்னு வந்திருக்கு. கருப்பங்கொல்லை, கரும்பு பயிராகும் வயல். கரும்பங்கொல்லை, அதாவது பார்த்திங்கன்னா கரும்பு அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரும்பங்கொல்லை அப்படின்னு சொல்லலாம். கரும்பு பயிராகும் வயல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து கம்பங்கொல்லை, சோளங்கொல்லை. அடுத்து வந்து இலுப்பை மரத்தோப்பு. இலுப்பு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வருது தோப்பு வருது. ஓகேவா? அடுத்து வந்து மாந்தோப்பு, முந்திரி தோப்பு, சவுக்கு தோப்பு, தென்னந்தோப்பு. ஆனால் ஆலமரத்துக்கு ஆலங்காடு. ஓகேவா? ஆல்மரம் அப்படின்றல. பலாத்தோப்பு, பனந்தோப்பு. பனைமரத்துக்கும் தோப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேளங்காடு. ஆளும் வேலும் வெள்ளுக்குருதி, ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுக்கிட்டாலே அது ரெண்டுத்துக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா காடு அப்படின்றது வந்திருக்கு. வேல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வேல மரம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொருள்களின் தொகுப்பு. மாட்டு மந்தை, ஆட்டு மந்தை, உடு கணம். இது வந்து பார்த்திங்கன்னா உடுனா நட்சத்திரம், நட்சத்திரத்தோட கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா கணம்.
அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மானுக்கும் கணம் அப்படின்னு தான் சொல்லுவோம். மானோட கூட்டமும் வந்து பார்த்திங்கன்னா கணம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? உடுனா நட்சத்திரம். கற்குவியல், சாவி கொத்து, சுள்ளி கற்றை, திராட்சை குலை, பசு நிறை, யானை கூட்டம், வீரர் படை, விறகு கட்டு. அதே வந்து பார்த்திங்கன்னா சுள்ளி அப்படின்னு வந்துச்சுன்னா சுள்ளி கற்றை அப்படின்னு வரணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. வைக்கூர் போர், மக்கள் கூட்டம். ஓகேவா? தொடர்கள் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.